வணக்கம். மீண்டும் செய்திகளோடு சந்திக்கின்றோம். அரசியலமைப்பில் சொன்னது போல மாற்றம் என்பது வெகு சீக்கிரத்தில் கொண்டு வரப்படும் என்று பிரதி அமைச்சரான நாமல் கருணாதிலக அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நேற்றைய நாள் இந்த சட்டம் மாற்றுவது தொடர்பான சில தெளிவான விளக்கங்களை அவர் வழங்கியிருந்தார். அதன் போதுதான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் சொன்னது போல கண்டிப்பாக இலங்கையில தற்போது நடைமுறை இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பில் சில மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்படும். அந்த அரசியலமைப்பு மாற்றம் என்பது கடந்த காலத்திலே சொல்லி இருக்கின்ற கேட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த மாற்றம் இருக்கும் என்பதாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். வெகு சீக்கிரத்திலேயும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கு காலங்கள் கடக்க வேண்டியது கிடையாது. ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளேயே அரசியல் திருத்தத்துல மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தங்கள் பக்கம் இருப்பதாகவும் இந்த அரசியலமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக தாங்கள் அறிவித்ததுக்கு பிற்பாடு மக்களிடம் இருந்து நல்ல சமீட்சைகள் தங்களுக்கு ஆதரவு சமீட்சைகள் கிடைக்க பெற்றிருப்பதாகவும் தாங்கள் கொண்டு வர போகின்ற அரசியல் அமைப்புல கண்டிப்பாக மக்கள் அந்த சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அதை தாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று ஏற்கனவே இவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த விடயத்தையும் இவர் ஞாபகப்படுத்தி அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வருவதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய குற்றவியல் அதிகாரியாக போலீஸ் சேவையில் ஈடுபடுபவர்களை தெரிவு செய்வதை உடனடியாக நடைமுறையில் வருகின்ற வகையில் ரத்து செய்ய வேண்டும் என்று மனித உரிமை ஆணைக்குழுவினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. கடிதம் மூலமாக இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஆசிய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கொள்கை மற்றும் செயற்திட்டத்தினுடைய பணிப்பாளர் தான் இந்த வேண்டுகோளை விடுத்து ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த கடிதத்திலும் இலங்கை தொடர்பான சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 3 விடயங்கள் இதுல முக்கியமாக உள்ளடக்கப்படுகிறது. இலங்கை அவதானிக்கின்ற நேரத்தில் சீர்குலைந்து வருகின்ற இந்த சட்ட அரசியலை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு, மீண்டும் சரி செய்வதற்கு 3 கொள்கை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுல மேல் நீதிமன்றத்துல இருக்கின்ற இந்த வழக்கு விசாரணை தொடர்பான இருக்கின்ற விடயங்களும், ஊழல் மோசடியை கட்டுப்படுத்துதல், அதே போல சட்டமா அதிபர் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் பற்றியும் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்தமாக இலங்கையில இந்த விஷயங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இது கவனத்தில் கொள்ளப்பட்டால் மட்டுமே நாட்டில சட்டம் சார்ந்திருக்கின்ற விஷயங்களை சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும், உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவும் தேசிய மக்கள் சக்தி மூலமாக வெளிப்படுத்திய கொள்கைகள் பற்றியும் அவர்கள் சொந்த கருத்துக்கள் பற்றியும் தொடர்ச்சியாக அவதானித்து வருவதாகவும், இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் 50 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு ஒரு நல்ல மாற்றம் இலங்கையில் உருவாகி இருப்பதாகவும் அந்த மாற்றம் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே மேல் நீதிமன்றத்துல மிக மோசமான வழக்குகள் என்பது, மிக தண்டனைக்குரிய வழக்குகள் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த விடயங்களையும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்திருக்கிற விடயங்களையும் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக இலங்கையில சட்ட ரீதியான சரியான ஆட்சியையும் மனித உரிமை சார்ந்திருக்கின்ற ஆட்சியையும் கொண்டு செல்வதற்கு இது வழிவகுக்கும் என்பதாக சில அறிவுறுத்தல்களையும் வேண்டுகோளையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தான் 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டதாக முன்னாள் அமைச்சர் விமல வீர திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் இப்போது சமீப நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல மோசடிகள் இடம்பெற்றதாக, முன்னைய அரசாங்கங்கள் இடம்பெற்றதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தான் 30 லட்சம் ரூபாயை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுத்ததாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த நிதியம் தன்னுடைய மருத்துவ செலவுக்காக எடுக்கப்பட்டதாகவும், தனக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு 30 லட்சம் ரூபாய் பணம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. அந்த நிதி கூட தன்னுடைய வங்கி கணக்கிலேயோ இல்லாவிட்டால் தன்னுடைய உறவினருடைய வங்கி கணக்கிலேயோ கொண்டு போய் வைப்பிலிடவில்லை. தான் சத்திர சிகிச்சை செய்வதற்காக எந்த மருத்துவமனையில இணைந்தாரோ அந்த மருத்துவமனையினுடைய வங்கி கணக்கு தான் நேரடியாக கொண்டு செல்லப்பட்டது என்பதாகவும், அதற்கு பிற்பாடு, அதாவது சத்திர சிகிச்சை இடம்பெற்றதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக 3 மாத காலங்கள் தான் அந்த தனியார் நிறுவனத்தில், தனியார் வைத்தியசாலையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும், அந்த காலப்பகுதிக்கு செலவாகி இருக்கின்ற 1 கோடிக்கும் அதிகமான நிதி தனக்கு செலவானதாகவும், அதை தன்னுடைய சொந்த காரை விட்டுத்தான் அவர் செலுத்தியதாகவும், இதை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் தான் ஜனாதிபதி நிதியத்தில இருந்து நிறைய நோயாளிகளுக்கு பல உதவிகளை வழங்கியதாகவும், ஏன் அதை பற்றி பேசவில்லை என்பது போல பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த ஜனாதிபதியினுடைய நிதி சார்ந்திருக்கின்ற விஷயங்கள், அதுல நிறைய ஊழல் இடம்பெற்றிருக்கிறது, நிறைய பேர் அதை பயன்படுத்தி இருக்கின்ற விடயங்கள் என்பது கண்டிப்பாக மக்கள் மத்தியில நிறைய விசனங்களையும் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. இப்படி
இலைமறை காய்களாக நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் ஒவ்வொன்றாக தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அந்த முடிச்சுகள் அவிழ்வது போல அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விடயம் பெற்றிருக்கிற விஷயங்களுக்கு ஜனாதிபதி தரப்புல, தற்போது இருக்கிற ஜனாதிபதி தரப்புல எப்படியான நடைமுறைகள் கையாளப்பட போகிறது என்று. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்புல முப்படை பாதுகாப்பு இன்றைய நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த விடயம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் இலங்கையில ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்காகவே பெருந்தொகையான நிதி என்பது செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்த நடவடிக்கையை சார்ந்து இலங்கையினுடைய அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே முப்படை பாதுகாப்பு படை என்பது நீக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது நடைமுறையில இருக்கும். அதே நேரம் அவர்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு 6 மாதங்களும் அவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்திருக்கிற விஷயங்கள் மீண்டும் மீளாய்வு செய்யப்படும் என்பதாகவும் அது விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படும். அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையா, முப்படை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமா என்பது பற்றியிருக்கின்ற தெளிவான விடயங்கள் என்பது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் நடைபெறும் என்பதாகவும், பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவர்களுக்கு இல்லை, இனிமேல் பயப்பட வேண்டாம் என்பதாக, அதாவது பாதுகாப்பு குறைக்கிறோம் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக தற்போது அரசாங்க தரப்பும் பாதுகாப்பு தரப்பும் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகிற சலுகை குறைப்பது தொடர்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நேரத்தில் நிறைய கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள் என்பது வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அதே போல பாதுகாப்பு குறைக்கப்படுகின்ற நேரத்துல மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு குறைக்க வேண்டாம், எனவே அவர் போரை நிறைவுக்கு கொண்டு வந்தவர், அவருக்கு எதிராகவும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கிறது, இப்ப வரைக்கும் இருந்து வருகிறது என்பது போல சில கருத்துக்களும் இடம்பெற்றது. எனவே முப்படை பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிற விவகாரம் கண்டிப்பாக சலசலப்பை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.